வணக்கம். இந்திய நேரப்படி காலை 8:30 மணி செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகளை காணலாம். ஜப்பானில் நடைபெறும் உலக பாரா தடகள சாம்பியன்ஷிப் போட்டி. தங்கம் வென்ற மாரியப்பன் தங்கவேலுக்கு வாழ்த்து தெரிவித்தார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். மக்களுடன் முதல்வர் திட்டம் 2வது கட்டம் ஜூலையில் தொடக்கம். மோடி அரசாங்கம் வெளியேறி இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வரும். டெல்லி முதலமைச்சர் கெஜ்ரிவால் பேச்சு. நடுவானில் குலுங்கிய சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் விமானம். இருக்கையிலிருந்து கீழே விழுந்து ஒருவர் பலி, பலர் காயம். தேனி, தென்காசி, நெல்லை, கன்னியாகுமரியில் இன்று மிக கனமழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். ஐபிஎல் கிரிக்கெட் தொடரில் நேற்று நடைபெற்ற முதல் தகுதிச் சுற்று போட்டி. ஐதராபாத் அணியை வீழ்த்தி கொல்கத்தா அணி அபார வெற்றி. இனி விரிவான செய்திகளை காணலாம். ஜப்பானின் கோப்பையில் நடைபெற்று வரும் உலக பாரா தடகள சாம்பியன்ஷிப் போட்டியில் ஆடவர் உயரம் தாண்டுதலில் தங்கம் வென்ற மாரியப்பன் தங்கவேலுவுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வாழ்த்து தெரிவித்தார். மாற்றுத்திறனாளிகளுக்கான பாரா தடகள உலக சாம்பியன்ஷிப் போட்டிகள் ஜப்பான் நாட்டின் கோபே நகரில் நடைபெற்று வருகிறது. இதில் இந்தியா சார்பில் ஏராளமான வீராங்கனைகள் பங்கேற்றுள்ளனர். பாரா தடகள வீராங்கனை தீப்தி ஜீவன்ஷி பெண்களுக்கான 400 மீட்டர் T20 பிரிவில் இந்தியாவுக்கான முதல் தங்கப் பதக்கத்தை வென்றார். இவரை தொடர்ந்து ஓட்டப்பந்தய வீராங்கனை பிரீத்தி பால், உயரம் தாண்டுதல் வீரர் நிஷாத் குமார் ஆகியோர் வெண்கலம் மற்றும் வெள்ளிப் பதக்கம் வென்றனர். இவர்கள் வரிசையில் ஆண்களுக்கான உயரம் தாண்டுதல் போட்டியில் தமிழ்நாட்டை சேர்ந்த மாரியப்பன் தங்கவேலு 1.88 மீட்டர் உயரம் தாண்டி தங்கப்பதக்கம் வென்றுள்ளார். இதுவரை நடைபெற்றுள்ள போட்டிகள் அடிப்படையில் இந்தியா 4 தங்கம், 4 வெள்ளி மற்றும் 2 வெண்கலம் என மொத்தம் 10 பதக்கங்களுடன் புள்ளி பட்டியலில் 3வது இடத்தில் உள்ளது. இந்நிலையில் உலக பாரா தடகள போட்டியில் தங்கம் வென்ற தமிழகத்தை சேர்ந்த மாரியப்பன் தங்கவேலுவுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வாழ்த்து தெரிவித்தார். ஜப்பானின் கோப்பையில் நடைபெற்று வரும் உலக பாரா தடகள சாம்பியன்ஷிப் போட்டியில் ஆடவர் உயரம் தாண்டுதலில் தங்கம் வென்ற மாரியப்பன் தங்கவேலுவுக்கு வாழ்த்துக்கள் என்றும் வருங்காலத்தில் பெரிய உயரங்களை எட்டுவோம் என்றும் முதலமைச்சர் தனது எக்ஸ் வலைதளத்தில் பதிவிட்டுள்ளார். மோடி அரசாங்கம் வெளியேறி இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வரும் என்று டெல்லி முதலமைச்சர் கெஜ்ரிவால் தெரிவித்தார். டெல்லி முதலமைச்சரும் ஆம் ஆத்மி கட்சியின் ஒருங்கிணைப்பாளருமான அரவிந்த் கெஜ்ரிவால் டெல்லியில் நேற்று நடைபெற்ற பத்திரிகையாளர் சந்திப்பில் காணொலி காட்சி வாயிலாக பங்கேற்றார். அப்போது பேசிய அவர், நாடாளுமன்ற தேர்தலின் ஒவ்வொரு கட்டமும் முடிவடையும் போது மோடி அரசாங்கம் வெளியேறும் என்பதும் ஜூன் 4ஆம் தேதி இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வரும் என்பதும் தெளிவாகிறது என்று தெரிவித்தார். டெல்லியில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சார கூட்டங்களில் மத்திய மந்திரி அமித்ஷாவும் உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத்தும் கெஜ்ரிவாலுக்கு இந்தியாவில் ஆதரவு இல்லை என்றும் பாகிஸ்தானில் ஆதரவாளர்கள் அதிகம் என்றும் கூறியுள்ளனர். அதற்கு கெஜ்ரிவால், என்னை அவமதிக்கலாம், ஆனால் நாட்டு மக்களை சபிக்காதீர்கள் என்றும் பொதுமக்களை திட்டினால் யாரும் பொறுத்துக் கொள்ள மாட்டார்கள் என்றும் கூறினார். தேனி, தென்காசி, நெல்லை, கன்னியாகுமரியில் மிக கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வங்கக்கடலில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வடகிழக்கு திசையில் நகர்ந்து வரும் 24ஆம் தேதி காலை காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மத்திய வங்கக்கடல் பகுதிகளில் நிலவக்கூடும். இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது மேலும் வலுப்பெற்று வடகிழக்கு திசையில் நகரக்கூடும் எனவும் தெரிவித்துள்ளது. இதன் காரணமாக இன்று முதல் 25ஆம் தேதி வரை தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று தெரிவித்துள்ளது. அந்த வகையில் இன்று தேனி, தென்காசி, நெல்லை மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கன முதல் மிக கனமழை பெய்யும் எனவும் தெரிவித்துள்ளது. தூத்துக்குடி, விருதுநகர், மதுரை, திண்டுக்கல், திருப்பூர், கோவை, நீலகிரி ஆகிய மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கனமழை பெய்யவும் வாய்ப்புள்ளது. ஐதராபாத் அணிக்கு எதிரான ஆட்டத்தில் 8 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் கொல்கத்தா அணி அபார வெற்றி பெற்றது. 17வது ஐபிஎல் கிரிக்கெட் திருவிழாவில் அகமதாபாத்தில் நேற்றிரவு அரங்கேறிய இறுதிப் போட்டிக்கான முதலாவது தகுதி சுற்றில் முன்னாள் சாம்பியன்களான கொல்கத்தா, ஐதராபாத் அணிகள் மோதியது. இதில் டாஸ் வென்ற ஐதராபாத் கேப்டன் கமின்ஸ் முதலில் பேட் செய்வதாக அறிவித்தார். அதன்படி முதலில் பேட்டிங் செய்த ஐதராபாத் அணி 20வது ஓவரில் 10 விக்கெட்டுகளை இழந்து 159 ரன்கள் குவித்தது. பின்னர் 160 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களமிறங்கிய கொல்கத்தா அணி 13வது ஓவர்களில் 2 விக்கெட்டுக்கு 164 ரன்கள் சேர்த்து 8 விக்கெட் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்று இறுதிப் போட்டிக்குள் நுழைந்தது. இந்த போட்டியில் தோல்வியடைந்தாலும் ஐதராபாத் அணிக்கு இறுதிப் போட்டிக்கு முன்னேற இன்னொரு வாய்ப்பு இருக்கிறது. அதாவது வெளியேறுதல் சுற்றில் வெற்றி பெறும் அணியுடன் ஐதராபாத் அணி 2வது தகுதி சுற்றில் 24ஆம் தேதி மோத உள்ளது.
கோயம்பேடு அருகே கடையுடன் கூடிய வீட்டை மாநகராட்சி அதிகாரிகள் இடித்து அகற்றிய சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை கோயம்பேடு அடுத்த நடேசன் நகர் பகுதியில் பாண்டியன் என்பவர் வீட்டுடன் கூடிய உணவகம், டீக்கடை உள்ளிட்டவற்றை நடத்தி வருகிறார். இந்த நிலம் ஆக்கிரமிப்பு என கூறி மாநகராட்சி அதிகாரிகள் காவல்துறையினருடன் சென்று குடியிருப்பை ஜேசிபி இயந்திரத்தின் மூலம் இடித்து அகற்றினர். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து வணிகர் சங்க நிர்வாகிகள், அவரது குடும்பத்தினர் ஆக்கிரமிப்பு செய்த அதிகாரிகள் மற்றும் காவல்துறையினருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. இதுகுறித்து பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர் கண்ணீர் மல்க செய்தியாளர்களிடம் தெரிவிக்க, என் பசங்களை கூட்டிட்டு என்னால எங்க போறதுன்னு தெரியல. நான் இப்படியே வச்சு கொஞ்சமா சமாளிச்சிடலான்னு பார்த்தேன். நான் காலையில 5 மணிக்கு கடையில வந்து நின்னா, நான் நைட்டு 10 மணிக்கு போய் படுப்பேன். 1 ரூபாய்க்கு பிரயோஜனம் இல்லாம நான் இவ்வளோ பாடுபட்டேன். என்னை இப்ப கொண்டாந்து என்ன ரோட்ல நிக்க வச்சு விடாங்க. என் பொண்ணு பாருங்க 10ஆவது படிக்கிறான், என் பையனை பாருங்க 12ஆவது படிக்கிறான். நான் கூட்டிட்டு எங்க போனோம்னு சொல்லுங்க. எனக்கு இதுக்கு ஒரு முடிவு வேணும். எல்லாரும் சேர்ந்து எனக்கு ஒரு முடிவு சொல்லி ஆகணும். ஐயா முதலமைச்சர் ஐயா, நீங்க எனக்கு ஒரு நல்ல பதில் சொல்லணும் ஐயா. நீங்க இது பார்க்கணும். திருவள்ளூரில் முன்னாள் பிரதமர் ராஜீவ் காந்தியின் 33ஆம் ஆண்டு நினைவு தினத்தையொட்டி வடக்கு மாவட்ட காங்கிரஸ் கட்சி சார்பில் அமைக்கப்பட்ட தண்ணீர் பந்தலை பொன்னேரி சட்டமன்ற உறுப்பினர் துரை சந்திரசேகர் திறந்து வைத்தார். முன்னாள் பிரதமர் ராஜீவ் காந்தியின் 33ஆம் ஆண்டு நினைவு நாளையொட்டி நாடு முழுவதும் காங்கிரஸ் கட்சி சார்பில் நினைவு தினம் அனுசரிக்கப்பட்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக திருவள்ளூரில் LIC அலுவலகம் அருகே திருவள்ளூர் வடக்கு மாவட்ட காங்கிரஸ் கட்சி சார்பில் நகர தலைவர் பிரேம் ஜோஷி ஆனந்த் ஏற்பாட்டில் சுட்டெரிக்கும் கோடைவேலின் தாக்கத்திலிருந்து பொதுமக்களை காக்கும் வகையில் தண்ணீர் பந்தல் திறக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் திருவள்ளூர் வடக்கு மாவட்ட காங்கிரஸ் தலைவரும் பொன்னேரி சட்டமன்ற உறுப்பினருமான துரை சந்திரசேகர் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு முன்னாள் பிரதமர் ராஜீவ் காந்தியின் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செய்தார். அதன் பின்னர் அமைக்கப்பட்டிருந்த தண்ணீர் பந்தலை திறந்து வைத்து பொதுமக்களுக்கு தர்பூசணி, நீர்மோர், பழச்சாறு உள்ளிட்ட குளிர்பானங்களை வழங்கினார். அதனைத் தொடர்ந்து பெரியகுப்பம் ரயில் நிலையம் அருகே ஏழை எளிய மக்களுக்கு மதிய உணவு வழங்கப்பட்டது. முன்னதாக நாட்டில் அமைதி, ஒற்றுமை, மத நல்லிணக்கம் ஆகியவற்றிற்கு கேடு விளைவிக்கும் பிரிவினைவாத சக்திகள் மற்றும் பயங்கரவாதத்தை எதிர்த்து போராட உறுதிமொழி ஏற்றுக்கொண்டனர். நிகழ்ச்சியில் காங்கிரஸ் கட்சியின் மாநில நிர்வாகிகள் ஆனந்த், அஸ்வின், சம்பத், கோவிந்தராஜ், மாவட்ட நிர்வாகிகள் தளபதி மூர்த்தி, செல்வம், பிரபாகர், மாயாண்டி, AK அப்துல் ரஹீம் உட்பட பலர் கலந்து கொண்டனர். திண்டுக்கல்லில் பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து விலகிய 25 பேர் காங்கிரஸ் கட்சியில் இணைந்தனர். திண்டுக்கல் மாவட்டம் ரெட்டியார் சத்திர வட்டாரத்தில் ராஜீவ்காந்தி நினைவு தினத்தையொட்டி வட்டார தலைவர் முருகானந்தம் தலைமையில் மௌனகுரு குமார், பாலாஜி, ராஜாஜி, முன்னாள் சேர்மன் உட்பட 25 பேர் பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து விலகி காங்கிரஸ் கட்சியின் ஒன்றிய துணைத் தலைவர் பெரியசாமி தலைமையில் காங்கிரஸ் கட்சியில் இணைந்தனர். நிகழ்ச்சியில் 200க்கும் மேற்பட்ட ஏழை பெண்களுக்கு சேலையும், மாற்றுத்திறனாளிகளுக்கு 4 சக்கர வண்டிகளும் வழங்கினர். இதில் யாக்கோப், சக்தி, முருகன், நேதாஜி உட்பட பலர் கலந்து கொண்டனர். தமிழகம் முழுவதும் தீண்டாமை மற்றும் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தை தீவிரப்படுத்த வேண்டும் என்று தேசிய அம்பேத்கர் கட்சியின் நிறுவன தலைவர் நீலப்புலி சாத்தை பாக்கியராஜ் கோரிக்கை வைத்துள்ளார். தமிழக அரசிடம் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தேசிய அம்பேத்கர் கட்சி நிறுவன தலைவர் நீலப்புலி சாத்தை பாக்கியராஜ் அறிக்கை ஒன்றை விடுத்துள்ளார். அதில் தமிழகத்தில் செயல்படும் பள்ளி, கல்லூரி மாணவர்கள் ஜாதி, மத வேறுபாடில்லாமல் அனைத்து இளைஞர்களும் கஞ்சா போதைக்கு அடிமையாகி உள்ளனர் என்று தெரிவித்தார். மேலும் கஞ்சா எங்கிருந்து வருகிறது, விற்பனையாளர்கள் யார் என விசாரணை செய்ய வேண்டும் எனவும், விற்பனையாளர்களுக்கு ஒரு சில காவல்துறை அதிகாரிகள் மற்றும் அரசியல்வாதிகளும் உடந்தையாக செயல்படுவதாக தினந்தோறும் நாளிதழ்களில் வரும் செய்திகளை பார்த்து வருவதாகவும், இது சம்பந்தமாக யார் தலையிட்டிருந்தாலும் அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்றும் தமிழக ஆளுநர், தமிழக முதலமைச்சர் மற்றும் தமிழக காவல்துறை DGP ஆகியோருக்கு கோரிக்கை விடுத்துள்ளார். மேலும் தமிழகம் முழுவதும் தீண்டாமை மற்றும் வன்கொடுமை தலைவிரித்து அடிகிறது என்பதால் மத்திய, மாநில அரசுகள் உடனடியாக தீண்டாமை மற்றும் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தை தீவிரப்படுத்தி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நீலப்புலி சாத்தை பாக்கியராஜ் வலியுறுத்தியுள்ளார். உத்திரமேரூர் அருகே திரைப்பட நகைச்சுவை நடிகர் வடிவேலுவின் காமெடி பாணியில் காணாமல் போன பழமையான குடிநீர் கிணற்றினை கண்டுபிடித்து தரக்கோரி அப்பகுதி மக்கள் மாவட்ட ஆட்சியரிடம் கோரிக்கை வைத்துள்ளனர்.
காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூர் அருகே காரணை ஊராட்சிக்கு உட்பட்ட நடுப்பட்டு கிராமத்தில் மிக பழமையான குடிநீர் பொதுக்கிணறு ஒன்று இருந்துள்ளது. இந்நிலையில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு அதே பகுதியை சேர்ந்த ஆளுங்கட்சி நிர்வாகிகள் சிலர் கிணறு திறந்து கிடப்பதாகவும் இரும்பிலான கிரில் கேட் மேல்மூடி அமைத்து தருவதாக கூறி அப்பகுதி மக்களிடையே கையெழுத்து பெற்றதாக கூறப்படுகிறது. இதனையடுத்து ஜேசிபி வாகனம் மூலம் இரவோடு இரவாக கிணற்றினை தடம் தெரியாமல் மூடிவிட்டதாகவும் இதுகுறித்து சம்பந்தப்பட்ட நிர்வாகிகளிடம் விளக்கம் கேட்டதற்கு எந்த விளக்கமும் அளிக்கவில்லை என கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த கிராம மக்கள் மாவட்ட ஆட்சியர், வட்டார வளர்ச்சி அலுவலர், முதலமைச்சர் தனிப்பிரிவு உள்ளிட்ட அரசு துறை சார்ந்த அதிகாரிகளுக்கு நடுப்பட்டு கிராம மக்கள் புகார் அளித்துள்ளனர். புகாரில் குடிநீர் கிணற்றினை மூடிய சமூக விரோதிகள் மீது நடவடிக்கை எடுத்து கிராம மக்கள் பயன்படுத்திய குடிநீர் கிணற்றினை மீண்டும் அதே இடத்தில் பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக அமைத்து தர வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பண்ருட்டியில் அரசால் தடை செய்யப்பட்ட ரூபாய் 10 லட்சம் மதிப்பிலான ஹான்ஸ் உள்ளிட்ட புகையிலை பொருட்களை மூட்டை மூட்டையாக காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். கடலூர் மாவட்டம் பண்ருட்டி ஜெயப்பிரியா நகரில் தடை செய்யப்பட்ட ஹான்ஸ் உள்ளிட்ட புகையிலை பொருட்கள் பதுக்கி வைக்கப்பட்டு இருப்பதாக பண்ருட்டி காவல்துறையினருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. அதன் அடிப்படையில் கடலூர் மாவட்ட காவல்துறையினர் அப்பகுதிக்கு சென்று திடீர் சோதனை மேற்கொண்டனர். அப்போது 40க்கும் மேற்பட்ட மூட்டைகளில் விற்பனைக்காக குடோனில் பதுக்கி வைத்திருந்த ரூபாய் 10 லட்சம் மதிப்பிலான ஹான்ஸ் உள்ளிட்ட புகையிலை பொருட்கள் மூட்டை மூட்டையாக பறிமுதல் செய்தனர். இது தொடர்பாக ராஜஸ்தானில் இருந்து பண்ருட்டியில் தங்கியிருந்த கர்மிராம், மலராம் ஆகிய 2 இளைஞர்களை பண்ருட்டி காவல்துறையினர் கைது செய்தனர். மேலும் இச்சம்பவம் குறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர். தூத்துக்குடி மாநகரத்தில் பல்வேறு பகுதிகளில் பரவலாக மழை பெய்து வருவதால் உப்பு உற்பத்தியாளர்கள் வேதனை அடைந்துள்ளனர். தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இந்நிலையில் தூத்துக்குடி மாநகர பகுதிகளான சிவன் கோயில் பகுதி, லெவிஞ்சிபுரம், கடற்கரை சாலை, பிரைன் நகர், அண்ணா நகர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் 1 மணி நேரத்திற்கும் மேலாக பரவலாக மழை பெய்தது. அப்போது சாலைகளில் தேங்கிய மழை நீரால் வாகன ஓட்டிகள் அவதிக்குள்ளாகினர். உடனடியாக தூத்துக்குடி மாநகராட்சி நிர்வாகம் சார்பில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. கோடை மழையால் உப்பு உற்பத்தியாளர்கள் வேதனை அடைந்துள்ளனர். தர்மபுரி சட்டமன்ற அலுவலகத்தை பூட்டி சீல் வைக்கப்பட்ட பூட்டை மர்ம நபர்கள் உடைத்ததால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. தர்மபுரி தொகுதி சட்டமன்ற அலுவலகம் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அலுவலகம் மூடப்பட்டு வருவாய்த்துறை அதிகாரிகள் முன்னிலையில் சீல் வைக்கப்பட்டது. இந்நிலையில் அந்த பகுதியில் உள்ள மைதானத்தில் பொதுமக்கள் நடைபயிற்சியில் ஈடுபட்ட போது தர்மபுரி தொகுதி சட்டமன்ற அலுவலகத்தில் உள்ள உள்புற கேட் திறந்திருந்ததை பார்த்து அதிர்ச்சி அடைந்தனர். உடனடியாக தர்மபுரி சட்டமன்ற உறுப்பினர் வெங்கடேஸ்வரன் மற்றும் காவல்துறையினருக்கும் பொதுமக்கள் தகவல் அளித்தனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த வருவாய்த்துறை அதிகாரிகள் மற்றும் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டனர். இதில் அதிர்ஷ்டவசமாக அறைகளின் பூட்டுகள் உடைக்கப்படாமல் உள்ளது. இந்நிலையில் இப்பகுதியில் காவல்துறையினரின் பாதுகாப்பு மற்றும் ரோந்து பணியை அதிகரிக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். புதுச்சேரியில் தனியார் கொரியல் மற்றும் பார்சல் சர்வீஸ் நிறுவனங்களில் போதைப் பொருள் தடுப்பு பிரிவு காவல்துறையினர் மோப்பநாயுடன் திடீர் சோதனையில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி 45 அடி சாலையில் உள்ள தனியார் கொரியர் நிறுவனங்கள் மற்றும் பார்சல் சர்வீஸ் நிறுவனங்களில் போதைப் பொருள் தடுப்பு பிரிவு காவல்துறையினர் திடீர் சோதனை மேற்கொண்டனர். சோதனையில் போதைப் பொருள் தடுப்பு பிரிவு ஆய்வாளர் தனசேகரன் தலைமையிலான காவல்துறையினர் மோப்பநாய் பைரவா உதவியுடன் கொரியர் நிறுவனங்களில் கஞ்சா, போதை, ஸ்டாம்ப் உள்ளிட்ட போதைப் பொருட்கள் வந்திருக்கிறதா என சோதனை செய்தனர். மேலும் சந்தேகப்படும்படி ஏதாவது பார்சல் வந்தால் உடனடியாக காவல்துறைக்கு தகவல் தெரிவிக்க வேண்டும் என ஊழியர்களிடம் அறிவுறுத்தினர். திருப்பூரில் மறைந்த முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தியின் நினைவு தின அனுசரிப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. திருப்பூர் மாநகர் மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி சார்பில் ராஜீவ்காந்தியின் 33வது ஆண்டு நினைவு நாள் அனுசரிப்பு நிகழ்ச்சி மாவட்ட தலைவர் கிருஷ்ணன் தலைமையில் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் மாநகராட்சி அலுவலகம் முன்பு அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த ராஜீவ்காந்தி உருவப்படத்திற்கு காங்கிரஸ் கட்சியினர் மாலை அணிவித்து மலர் தூவி அஞ்சலி செலுத்தி உறுதிமொழி ஏற்றனர். நிகழ்ச்சியில் கோபால்சாமி, ஈஸ்வரன், துணைத் தலைவர் கோபால், திருஞானம் உட்பட பலர் கலந்து கொண்டனர். கொடைக்கானலில் பிரைன் பூங்காவின் சீசன் தொடங்கியுள்ள நிலையில் சுற்றுலா பயணிகள் ஆர்வமுடன் கண்டுகளித்து வருகின்றனர். மலைகளின் இளவரசி என்று அழைக்கப்படும் கொடைக்கானலில் பிரைன் பூங்காவில் சீசன் தொடங்கியுள்ள நிலையில் பிரைன் பூங்கா, செட்டியார் பார்க், ரோஸ் கார்டன் உள்ளிட்ட பூங்காக்களில் கோடை விடுமுறைக்கு வரும் சுற்றுலா பயணிகள் கண்டுகளிக்கும் வகையில் பல வகை ரோஜா பூக்கள், பல வகையான தாவரங்கள் நடவு செய்யப்பட்டுள்ளது. இந்நிலையில் கொடைக்கானலில் உகார்தே நகர் பகுதியில் வசிக்கும் ஜான் கென்னடி என்பவரின் வீட்டில் வருடத்திற்கு ஒரு முறை மட்டுமே பூ பூக்கக்கூடிய பிரம்ம கமலம் என்கின்ற நிஷாகாந்தி பூவை சுற்றுலா பயணிகள் வியந்து பார்த்து வருகின்றனர்.
இத்தகைய அதிசயம் வாய்ந்த பிரம்ம கமலம் பூவிற்கு சுற்றுலா பயணிகள் விளக்கு ஏற்றி வைத்து வழிபடுகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது. வாசுதேவநல்லூர் அருகே செயல்பட்டு வரும் அரசு மதுபான கடையில் வாங்கிய மது பாட்டிலில் எறும்பும் ஈக்களும் இருந்ததால் மது பிரியர்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். தென்காசி மாவட்டம் வாசுதேவநல்லூர் அடுத்த சுப்பிரமணியபுரம் பகுதியில் நவாச்சாலையில் அரசு மதுபான கடை செயல்பட்டு வருகிறது. இந்த மதுபான கடையில் 2 நபர்கள் மது வாங்கியுள்ளனர். வீட்டிற்கு சென்ற அவர்கள் மது பாட்டிலின் உள்ளே ஈக்களும் எறும்புகளும் இருந்ததால் அதிர்ச்சி அடைந்து மது விற்பனையாளரிடம் தொலைபேசியில் பேசியுள்ளனர். இது தொடர்பான ஆடியோ சமூக வலைதளங்களில் பரவி வைரலாகி வருகிறது. திருப்பத்தூர் அருகே போக்குவரத்திற்கு இடையூறாக இருந்த பசுமை பந்தலை அப்புறப்படுத்திய சமூக ஆர்வலருக்கு பொதுமக்கள் பாராட்டு தெரிவித்தனர். திருப்பத்தூர் நகராட்சிக்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளில் பொதுமக்கள் அதிகமாக கூடும் இடங்களில் வெயிலின் வெப்பத்தை தணிக்க பொதுப்பணித்துறை சார்பில் சாரங்கள் அமைத்து துணிகளின் மூலம் பசுமை பந்தல்கள் அமைக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் நேற்றிரவு வீசிய பலத்த காற்றில் புதுப்பேட்டை கூட்ரோடு பகுதியில் அமைக்கப்பட்டிருந்த பசுமை பந்தல் கிழிந்து சாலை நடுவே தொங்கியதால் போக்குவரத்திற்கு பெரும் இடையூறாக இருந்தது. இந்நிலையில் அவ்வழியாக 2 சக்கர வாகனத்தில் சென்ற நபர் ஒருவர் எனக்கென்ன என்று கடந்து செல்லாமல் கிழிந்து தொங்கிய பசுமை பந்தலை சிரமம் பாராமல் சமூக அக்கறையோடு அப்புறப்படுத்தினார். இந்த நபரின் செயல் பொதுமக்கள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. ஏற்காட்டில் கோடை விழாவிற்காக வண்ண மலர்கள் அலங்கரிக்கும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. சேலம் மாவட்டம் ஏற்காடு சுற்றுலா தலத்தில் சுற்றுலா பயணிகளை மகிழ்விக்கும் விதமாக ஆண்டுதோறும் கோடை விழா மலர் கண்காட்சி நடத்தப்படுவது வழக்கம். அதன்படி இந்த ஆண்டின் 47வது கோடை விழா மலர் கண்காட்சி நாளை தொடங்க உள்ளது. இந்நிலையில் ஏற்காட்டில் உள்ள அண்ணா பூங்காவில் லட்சக்கணக்கான மலர்களை கொண்டு அலங்காரம் செய்யும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. கோவை அருகே சாரல் மழையில் நனைந்தபடியே தண்ணீர் தொட்டியில் தண்ணீர் அருந்திய காட்டு யானைகளின் வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. கோவை மாவட்டம் தடாகம் வீரபாண்டிபுதூர் பகுதியில் உள்ள மூலக்காடு மலை கிராமத்தின் எல்லையில் வனவிலங்குகள் பறவைகள் தண்ணீர் குடிப்பதற்காக தண்ணீர் தொட்டிகள் அமைக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் அப்பகுதியில் குட்டி யானைகளுடன் வந்த 5க்கும் மேற்பட்ட யானைகள் தண்ணீர் தொட்டியில் தண்ணீர் குடித்துவிட்டு சென்றன. இந்த காட்சிகள் சமூக வலைதளங்களில் தற்போது வைரலாக பரவி வருகிறது. உளுந்தூர்பேட்டையில் கைலாசநாதர் ஆலயத்திற்கு சொந்தமான 4 கோடி நிலத்தை ஆக்கிரமிப்பு செய்தவர்களிடமிருந்து அறநிலையத்துறையினர் மீட்டனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருள்மிகு ஸ்ரீ காமாட்சியம்மன் உடனுறை ஸ்ரீ கைலாசநாதர் திருக்கோவிலுக்கு சொந்தமான 4 கோடி மதிப்பிலான நிலத்தை ஆக்கிரமிப்பு செய்தவர்களிடமிருந்து அறநிலையத்துறை தனி வட்டாட்சியர் மனோஜ் முனியன், நில அலுவலர்கள் சிவராமன், கபிலன், வெங்கடேசன், கிராம நிர்வாக அலுவலர் முத்துக்கருப்பன் ஆகியோர் நிலத்தை அளந்து அறநிலையத்துறையிடம் ஒப்படைத்தனர். நிகழ்ச்சியில் முன்னாள் பேரூராட்சி மன்ற தலைவர் க. ஜெயசங்கர், கைலாசநாதர் அறங்காவல குழு தலைவர் ஜெயபிரகாஷ், அறங்காவலர் உறுப்பினர்கள் ரமேஷ் பாபு, சரஸ்வதி, வெங்கடேசன் ஆகியோர் கலந்து கொண்டனர். வில்லியனூரில் அமைந்துள்ள ஸ்ரீ கோகிலாம்பிகை திரு காமேஸ்வரர் திருக்கோவிலின் தேர் திருவிழா கோலாகலமாக நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் வில்லியனூரில் அமைந்துள்ள ஸ்ரீ கோகிலாம்பிகை திரு காமேஸ்வரர் திருக்கோவிலில் பிரம்மோற்சவ விழா கடந்த 13ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. விழாவின் முக்கிய நிகழ்வான தேர் திருவிழா கோலாகலமாக நடைபெற்றது. விழாவில் சிறப்பு விருந்தினராக துணைநிலை ஆளுநர் ராதாகிருஷ்ணன், முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்து தேரோட்டத்தை தொடங்கி வைத்து சாமி தரிசனம் செய்தனர். விழாவில் சபாநாயகர் செல்வம், அமைச்சர்கள் நமச்சிவாயம், தேனி ஜெயக்குமார் உட்பட ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்து சாமி தரிசனம் செய்தனர். 4 மாட வீதியில் வழியாக சென்ற தேர் மீண்டும் கோவில் வாயிலில் நிறைவு பெற்றது. தொடர்ந்து சுவாமிக்கு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு ஸ்ரீ கோகிலாம்பிகை திரு காமேஸ்வரரை வழிபட்டனர். முசிறி அருகே தொட்டியத்தில் திரிபுர சுந்தரி அனலாடீஸ்வரர் திருக்கோவிலின் வைகாசி விசாக பெருவிழாவையொட்டி திருத்தேரோட்டம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. திருச்சி மாவட்டம் முசிறியை அடுத்த தொட்டியத்தில் அமைந்துள்ள திரிபுர சுந்தரி அனலாடீஸ்வரர் திருக்கோயிலின் திருத்தேரோட்டம் கைலாய வாத்தியங்கள் முழங்க கோலாகலமாக நடைபெற்றது. விழாவில் முசிறி சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் காடுவெட்டி தியாகராஜன் உட்பட ஏராளமான பக்தர்கள் மற்றும் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்தனர். விழாவின் முன்னதாக சிவனடியார்கள் தேருக்கு முன்பு கைலாய வாத்தியங்கள் வாசித்தும் பெண்கள் கும்மி அடித்தும் கோலாட்டம் ஆடியும் மகிழ்ந்தனர். விழாவில் கலந்து கொண்ட பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. கமுதியில் வேண்டுபவருக்கு வேண்டும் வரம் தரும் ஸ்ரீ காமாட்சியம்மன் திருக்கோவிலில் வைகாசி பொங்கல் உற்சவ திருவிழாவை முன்னிட்டு உலக நன்மை வேண்டி 508 திருவிளக்கு பூஜை சிறப்பாக நடைபெற்றது.
ராமநாதபுரம் மாவட்டம் கமுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ காமாட்சியம்மன் திருக்கோவிலின் வருடாந்திர வைகாசி பொங்கல் உற்சவ விழா கடந்த 14ஆம் தேதி காப்பு கட்டுதலுடன் தொடங்கியது. விழாவில் நாள்தோறும் ஸ்ரீ காமாட்சியம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் அலங்காரத்துடன் தீபாராதனை நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து உலக நன்மை வேண்டி 508 திருவிளக்கு பூஜை நடைபெற்றது. விழாவில் கமுதி சுற்றுவட்டார பகுதிகளை சேர்ந்த ஏராளமான பெண்கள் கலந்து கொண்டு ஸ்ரீ காமாட்சியம்மனை வழிபட்டனர். விழாவிற்கான ஏற்பாடுகளை கோவில் நிர்வாகத்தினர் செய்திருந்தனர். விழாவில் கலந்து கொண்ட அனைத்து பக்தர்களுக்கும் பிரசாதம் வழங்கப்பட்டது. மீண்டும் ஜெம் தலைப்புச் செய்திகள். ஜப்பானில் நடைபெறும் உலக பாரா தடகள சாம்பியன்ஷிப் போட்டி. தங்கம் வென்ற மாரியப்பன் தங்கவேலுக்கு வாழ்த்து தெரிவித்தார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். மக்களுடன் முதல்வர் திட்டம் 2வது கட்டம் ஜூலையில் தொடக்கம். மோடி அரசாங்கம் வெளியேறி இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வரும். டெல்லி முதலமைச்சர் கெஜ்ரிவால் பேச்சு. நடுவானில் குலுங்கிய சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் விமானம். இருக்கையிலிருந்து கீழே விழுந்து ஒருவர் பலி, பலர் காயம். தேனி, தென்காசி, நெல்லை, கன்னியாகுமரியில் இன்று மிக கனமழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். IPL கிரிக்கெட் தொடரில் நேற்று நடைபெற்ற முதல் தகுதிச் சுற்று போட்டி. ஐதராபாத் அணியை வீழ்த்தி கொல்கத்தா அணி அபார வெற்றி. இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் மதியம் 1:30 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண GemLive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.